டா கோபாலு, உனக்கு விஷயம் தெரியுமாடா? நம்ம ஊர்ல சாந்தம்மா 20 ரூபா மீல் கடை ஒன்று திறந்துருக்குடா. ஒரு சாப்பாடு 20 ரூபா தான்டா. நல்ல வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடு கொடுக்குதாம். அப்படின்னா நீ போய் சந்தோஷமா வாங்கி சாப்பிடு. என்கிட்ட எல்லாம் காசு இல்லை. டா கோபாலு, நான் ஒன்றும் சாப்பிட்றதுக்காக சொல்லலடா. அந்த 20 ரூபா சாப்பாட்டை வாங்கி நாங்கள் ஒரு 5ஓ 10ஓ மேலே வச்சு விற்றோன்னு வெய்யி, நாம் அழுங்காம குலுங்காம 500 1000 டெய்லி சம்பாதிச்சுக்கலாம்டா. அதான்டா சொன்னேன். டே சேகர, உனக்கு மட்டும் எப்படா இப்படி புதுசு புதுசு ஐடியா வருது? எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஐடியாவே வரமாட்டேங்குதுடா. சரிடா, போய் நல்லா வியாபாரம் பண்ணி பெரிய ஆளா வா. உன் வியாபாரத்துல நீ வெற்றி பெற என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஆமா, இவரு பெரிய சாமியாரு. இவர்கிட்ட அருள் கேட்டுட்டு பிசினஸ் பண்ணா ஓஹோன்னு வந்துருவாங்க. போடா டே, நானே பிசினஸ் பண்றதுக்கு காசு இல்லை. நீ காசு கொடுத்தா நான் சாயங்காலமா எல்லாம் பொருளும் வித்துட்ட வாட்டி கொண்டு வந்து கொடுக்குறான்னு உங்ககிட்ட கேட்டேன்டா. சேகரு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? நானே வெறும் பையன். நானே ஒரு வேலைக்கும் போகலன்னு என் ஆத்தா எப்போ பார்த்தாலும் என்னை தீட்டுட்டே இருக்கு. எனக்கு கூட ஒரு வேலை கூட செட் ஆக மாட்டேங்குது. என்கிட்ட ஏதுடாப்பானா? என்கிட்ட வந்து கேட்குற? டா கோபாலு, நீ என் மனசு வச்சா உன்னால முடியும்டா. இந்த சேகருக்கு எப்படியாவது உதவி பண்ணுடா. நீ இப்போ எனக்கு காசு கொடுத்தேன்னு வெய்யி, நான் உனக்கு சேர்த்தே காசு கொடுக்குறேன்டா. என்னை நம்புடா. வேணும்னா நீயே வந்து அந்த சாப்பாட்டு கடையில சாப்பாட்டு வாங்கி கொடு. நான் வித்துட்டு உன் காசை கொண்டு வந்து திருப்பி உங்ககிட்டயே கொடுத்துட்றேன்டா. ஆத்தா மளிகை சாமானை வாங்கறதுக்காக காசு வச்சிருக்கு. அது வேணா நான் கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன். நீ சாயங்காலம் சீக்கிரமா வியாபாரத்தை முடிச்சிட்டு எனக்கு காசு கொடுத்துறியா? சரிடா கோபாலு, நீ கொண்டு வந்து குட்ரி என் செல்லம். நான் சாயங்காலம் உனக்கு 100ஓ 200ஓ சேர்த்தே கொடுத்துட்றேன். ஆச்சி, என்ன ஆச்சு இது? 20 ரூபாய்க்கு வெஜிடபிள் சாதம் கொடுக்குறியாமில்ல? நான் உன்கிட்ட மொத்தமாகவே ஒரு 50 சாப்பாடு எடுத்துக்கிறேன் ஆச்சியே. நீ எனக்கு கொஞ்சம் காசு கம்மி பண்ணி கொடு ஆச்சியே. அதான் 50 சாப்பாடு ஒட்டுக்காய் எடுக்கிறோம் இல்லை? ஒரு சாப்பாடு 15 ரூபா போட்டு கொடு ஆச்சியே. இதை பாருங்க, நீங்கள் 50 சாப்பாடு எடுங்க, இல்லை 500 சாப்பாடு எடுங்க. விலை என்னமோ 20 ரூபா தான். அதுக்கு கம்மி 1 ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன். நானே இங்கே கம்மி விலைக்கே கொடுக்குறேன். இதுக்கு கம்மியாக கொடுத்தா எனக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்குங்க, இல்லைன்னா நீங்கள் வாங்காதீங்க, உங்கள் இஷ்டம். ஒரு 50 சாப்பாடு கடனாக கொடுன்னு சொன்னால் கூட நீ கொடுக்க மாட்டேங்கிற. நெட்டாக காசு கொடுத்து தான் வாங்கணும்னு சொல்கிற. சரி, நெட்டாக காசு கொடுத்து வாங்கினா கொஞ்சம் கம்மி பண்ணுன்னா அதுவும் பண்ண மாட்டேங்கிற. இப்படி பண்ணால் எப்படி ஆகுறது? எங்களுக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் லாபம் வேணாமா? நான் இதை லாப நோக்கத்துக்காக எல்லாம் விற்கல. ஒரு சேவை மனப்பான்மையில் தான் இந்த கடையே வச்சிருக்கேன். இதுக்கு கம்மி போட்டால் எனக்கு கண்டிப்பாக கட்டுப்படியே ஆகாது. உங்களுக்கு இஷ்டம்னா வாங்குங்க, இல்லைன்னா நீங்கள் போங்க. சரியாச்சே, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. சீக்கிரமாக ஒரு 50 சாப்பாட்டு பொட்டலத்தை கட்டி கொடு. என்ன பாட்டிகளா, வயல்ல வேலை முடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமாண்டா. இப்போ அதில் உனக்கு என்னடா இப்போ சந்தேகம் வந்துடுச்சு? இப்போ நீங்கள் போய் கடையில் சாப்பிடணுன்னா எவ்வளோ தூரம் நடந்து போய் சாப்பிடணும். அதனால தான் நான் உங்களுக்கு சாப்பாடை பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் இப்படியே உக்காந்து நிம்மதியாக சாப்பிடுங்க. டா சேகர, நாம் போய் கடையில் சாப்பிட்டா ஒரு சாப்பாடு 30 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். நீ சாப்பாட்டு பொட்டணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்ட வாட்டி 50 கொடு 100 கொடுன்னு கேட்ப. அதெல்லாம் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாதுடா. ஆச்சு, இந்த ஒரு சாப்பாடு 40 ரூபா தான் ஆச்சு. நீ சாப்பிட்டு பாரு, டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நீ இந்த மாதிரி ஒரு சாப்பாடை சாப்பிட்ருக்கவே மாட்ட. கடை வீதி பக்கம் போய் சாப்பிட்டா ஒரு சாப்பாடு 30 ரூபா. 10 ரூபாய்க்கு ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்தா வயிறும் தெம்பாக இருக்கும், நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கும். வாங்கிட்ட எதுக்குடா 40 ரூபா போட்டு நான் இந்த சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்? அதெல்லாம் சாதாரண சாப்பாடு ஆச்சு. இது வெஜிடபிள் பிரியாணி. இது சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் எப்படி சூப்பரா இருக்குன்னு. இதுல உனக்கு தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா சால்னா எல்லாம் இருக்கு. சாப்பிட்டு பாரு. இவன் சொல்கிறத கேட்டால் எனக்கே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. சரி, இன்னைக்கு ஒரு நாள் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு நல்லா இருந்தால் நாளைக்கு வாங்கிக்கலாம். சரி சரி, ஆளுக்கு ஒரு பொட்டலம் வெஜிடபிள் பிரியாணி குட்ரா. என்ன ஆச்சு?
வெஜிடபிள் சாப்பாடு சாப்பிட்லான்னு அங்கேருந்து ஓடி வந்தா இங்கே சாப்பாடும் இல்லை ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு? ஏன் கடையை எடுத்து வச்சிட்ட? என்னத்தடா சொல்கிற கருவாயா, கேஸ் சிலிண்டரே இல்லை. நான் விறகு அடுப்பில் தான் சமைச்சேன். சமைச்ச சாப்பாட்டெல்லாம் அந்த சேகர் பையன் வாங்கிட்டு போயிட்டான். மறுபடியும் விறகு அடுப்பில் சமையல் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. அதான் வீட்டுக்கு போகலான்னு கடையை எடுத்து வச்சிட்டேன். சரி சரி, நாளைக்கு சாப்பாடு சேர்த்து வையாச்சு. விறகு அடுப்பில் சமைச்சா சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. விறகு அடுப்பில் சமைக்கிறதால சாப்பாடோட ரேட்டை ஏற்றிட்டியா என்ன? ஆட நீ வேற, நான் 20 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன். விலையெல்லாம் ஒன்றும் ஏற்றலப்பா. இந்த சேகர் 50 சாப்பாட்டு பொட்டலத்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணியிருப்பான்? என்னன்னு போய் பார்க்குறேன். இந்த சேகர் பையன்கிட்ட சாப்பாடு வாங்கி சாப்பிட்டது தப்பாக போயிடுச்சு. வவரும் ரம்பல ஒன்றும் ரம்பல. பேசாமல் நம்ம கடையில் போய் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருந்துச்சு. சாப்பாடு தான் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 3 பேர் நின்று இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம சாந்தாம்மா 20 ரூபாய்க்கு வெஜிடபிள் பிரியாணி ரைஸு கடை போட்டிருக்காங்க. நான் நேற்று போய் வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி போய் பார்த்தா எல்லா சாப்பாடும் தீர்ந்து போயிடுச்சு. அந்த சேகர் தான் எல்லா சாப்பாடையும் வாங்கிட்டு போயிட்டானா. அதுதான் எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கல. நாளைக்கு நான் சேர்த்து சமைக்க சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் போய் அங்கே சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா டக்கராக இருக்குது. என்ன, சாந்தா 20 ரூபாய்க்கு வெஜிடபிள் ரைஸ் பிரியாணி கடை போட்டிருக்கலா? இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே. தெரிஞ்சிருந்தா நாங்கள் தான் போய் எங்கள் முதல்ல வாங்கி சாப்பிட்ருப்போமே. எனக்கு இப்போ தான் விஷயம் புரியுது. இந்த சேகர் பையன் அந்த சாந்தா கிட்ட 20 ரூபாய்க்கு வாங்கி எங்களுக்கு 40 ரூபாய்க்கு விற்றுருக்கான். படுபாவி பையன் எப்படி பண்ணியிருக்கான் பாத்தியா? ஏதோ ஒரு சாப்பாட்டுக்கு 5 ரூபாய் வச்சு விற்றாலும் ஏதோ பரவாயில்லைன்னு சொல்லலாம். அநியாயத்துக்கு 20 ரூபா சாப்பாடை 40 ரூபாய்க்கு விற்றுருக்கான். அவன் எப்படிப்பட்ட கில்லாடியாக இருந்தால் எங்களையெல்லாம் ஏமாற்றி இது மாதிரி விற்றுருப்பான். சரி, போனா போகுது விடு ஆச்சு. நாளைக்கு போய் சாந்தம்மா கடையில் போய் எல்லாம் திருப்தியாக சாப்பிடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். டே கருவாயா, நல்ல வேலை நீ வந்து உண்மையை சொன்ன. அந்த சேகர் பையன் வரட்டும், அவனை ஒரு கையே பார்த்துடுறேன். இதா பாருங்கடியே, நாம் நடந்து போய் சாந்தா கடையில் போய் இன்னைக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வரோம். அந்த சேகர் பையன் வந்து என்ன சொன்னாலும் யாரும் அவன் பேச்சை கேட்கக்கூடாது என்ன? அந்த பையன் வரட்டும், இன்னைக்கு அவனை ஒரு கையை பார்த்துடுறேன். படுபாவி பையன் இப்படி ஏழைங்க வயிற்றுல அடித்து சாப்பிட்றானே, இவன் எல்லாம் உருப்படுவானா? இதா பாடுறா சேகர், இன்னைக்கு எங்களுக்கு உன் சாப்பாடு வேணாம். நம்ம பக்கத்து ஊருக்கு போய் பிரியாணி சாப்பிட போகிறோம். நீ சாப்பாட்டை எடுத்துகிட்டு போய் வேற யாருக்காவது விற்றுக்கோ. ஐயோ, என்ன எல்லாம் இப்படி சொல்லிட்டீங்க? நான் உங்களை நம்பி தானே இந்த சாப்பாட்டை எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வேணான்னு சொன்னால் எப்படி? அது சரி, நாங்கள் ஒன்றும் உன்னை சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லலையே. நீ பாட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தா நாங்கள் வாங்கி சாப்பிடணுமா? எங்களுக்கு உன் சாப்பாடும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீ வேற எங்கேயாவது போய் உன் சாப்பாடை விற்றுக்கோ. ஐயோ, நான் உங்களை நம்பி தானே இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் வாங்கலைன்னா என் முதலுக்கே மோசம் ஆயிடுமே. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம். நீ வேற எங்கேயாவது போய் உன் சாப்பாடை விற்றுக்கோ. டா பாராத்தா, இந்த சேகர் பையன்தான் நேற்று என்கிட்ட காசு கொடு, நான் சோறு வாங்கி பிஸ்னஸ் பண்ணி உனக்கு காசு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாங்கினான். ஆனால் திருப்பியே கொடுக்கல. நீயே கேளு என்னன்னு. நான் எல்லாம் உன் காசை ஒன்றுமே பண்ணல ஆத்தா. நான் நேற்றே காசு கொடுத்துருந்தாலும் என் கடன் தீர்ந்திருக்கும். நேற்று நல்லா சூப்பராக வியாபாரம் ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டபுளாக வாங்கி வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் இன்னைக்கு யாருமே வாங்கலை. போட்ட முதல்லலாம் நஷ்டம். என்ன பண்ண சொல்கிறீங்கம்மா? நான் எப்படியாவது உங்கள் காசை திருப்பி கொடுத்துட்றேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னொரு தடவை என் பையன்கிட்ட வீட்டில் இருந்து அது எடுத்துகிட்டு வா இது எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன், நான் பஞ்சாயத்தை கூட்டி உன் மான மரியாதைலாம் எடுத்துடுவேன். படுவா ராஸ்கோலு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் அப்பாவி பையனை இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணுவ? உன்னை நான் சும்மா விடுவேன்னு நினச்சியா? உன்ன மாதிரி ஒரு கேன பையில வச்சுட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலடா. ஏதாச்சும் ஒன்று சொன்னா புரிஞ்சு நடந்துக்கிறியா? உன்னை எதில் தான் அடிக்கணும்னு எனக்கே தெரியலடா. ஆள் மட்டும்தான் பார்க்கறதுக்கு வளர்ந்துருக்கே தவிர புத்தி கருது ஒன்றுமே இல்லைடா உனக்கு. விடாத்தா, நான் அவன்கிட்ட எப்படியாவது காசு வாங்கி கொடுத்துட்றேன். நீ ஒன்றும் கவலைப்படாத.
ஏன்டா அங்கங்கே கேஸ் சிலிண்டர் இல்லாமல் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் கேஸ் வாங்க வச்சிருந்த காசை எடுத்து கொடுத்துட்டேடா படுபாவி. இப்போ கேஸ்காரன் வந்தா நீ என்னடா கொடுப்பேன்? இந்த முட்டா பாயில வச்சுட்டு நான் படுற அவஸ்தை யாருமே படமாட்டாங்க. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்றது?